இன்னைக்கு ஸ்கூலுக்கு போன பையன் நாளைக்கு இந்த வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆனால் அவனால் ஸ்கூலுக்கு போக முடியுமா? சப்போஸ் கை கால் உடைஞ்சாலும் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துடலாம். மற்றபடி ஏதாவது நாய் போச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் அவங்களுக்கு அறிவுரை சொல்லி வண்டியை எடுக்கக்கூடாது. வண்டியை நீங்கள் மட்டும்தான் ஓட்டணும். ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டுருக்கணும். அவங்க பின்னாடி உட்காந்தாலும் ஹெல்மெட் போட்டுருக்கணும். தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், பசங்களை வச்சு வண்டி ஓட்டினீங்கன்னா நாளைக்கு உங்களை மேலே கேஸ் போடும். ஃபஸ்ட் டைம் அதனால் உங்களை நான் வார்ன் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் போய் சொல்லணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால நான் உங்களை ஸ்கூலுக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லலை. அதனால் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். திருப்பி இந்த பிரச்சனை வரக்கூடாது. பண்ணலாமா? ஆமாம், இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா நல்லா இருக்கு. அப்படி சொன்னீங்கன்னா தான் பயப்படும். இல்லைன்னா ஏன்னா இப்போ 2 நாள் பண்ணினா நம்ம விஸ்வநாதபுரத்தில் ஒரு பைக்கில் ஒரு பசங்க 2 பேர் அவங்க எப்படி ஓட்டுன்னு தெரியும். ஓடி போய் லாரியில் மோதிட்டானுங்க. ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, ஒருத்தர் அடிபட்டு வீட்டில் இருக்காரு. இப்போ அந்த பிள்ளைகளோட நிலைமை பாருங்க. அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சொல்ல சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம்